அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து தமிழ்நாடு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் சார் அவரோட ரசிகர்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இது வந்து எப்படி முடிய போகுதுன்னு தெரியல, என்ன ரெஸ்பான்ஸ் வரப்போகுதுன்னு தெரில. பட் இதை பேசி ஆகணும் அப்படின்ற ஒரு டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை பேசுகிறேன். இது எப்படி எடுத்துக்கங்கன்றது பார்ப்போம். 2 வருஷத்தில் கட்சியை தொடங்கி சிஎம் ஆகிறதுலாம் சினிமாவில் கூட நினச்சா கூட நடக்காத ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து நிஜத்துலேயே நடத்தி கட்டியிருக்காரு. ஸோ அதுக்கெலாம் ஒரு கண்டிப்பாக ஒரு பாராட்டியே ஆகணும். பட் நம்ம இன்றைக்கி பேச போகிறது விஜய் சாரை தாண்டி அவரோட ரசிகர்களை தான் பற்றி பேச போகிறோம். இதை வந்து இன்ஸ்டாகிராம் ஒருத்தர் ரெஃபரன்ஸாக ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். அவர் எப்படின்னா பேக் ஃபயர் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா சில பேருக்கு ஒரு பொலிட்டிக்கல் பிலீஃப், கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் இருக்கிறப்ப அவங்ககிட்ட போய் நம்ம லாஜிக்கலாக ஃபேக்டாக உட்காந்து பேசினா அது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கு மைண்டில் எப்படி ஒயர் ஆகும்னா அவங்க வந்து அட்டாக் பண்ணுறாங்க, அவங்கள வந்து யாரோ வந்து அடிக்க வராங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் அவங்க டைமில் புரிஞ்சிக்காமல் டக்குன்னு அதை திரும்ப அட்டாக் பண்ணணுன்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஸோ இதை வச்சு தான் எனக்கு இந்த வீடியோ பேசணும் அப்படின்றத நான் நினச்சேன். இது எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்றது தெரியல. ஃபஸ்ட்டு விஜய் சாரோட ரசிகர் மன்றத்தை பற்றி பேசணும். அவங்க வந்து வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கணும். சினிமாக்காகவே, ரசிகருக்கு, அவரோட தலைவருக்காகவே அர்ப்பணிச்சிருக்கணும். இப்போ கோபி சுதாகர் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பாங்க, தலைவா படத்துக்கு தருக்கு பொறுக்குன்னு மிதி வாங்கியிருக்கோம், காவலன் படத்துக்கு காலிலே மிதி வாங்கியிருக்கோம், சர்க்கார் படத்துக்கு சகட்டு மணிக்கு அடி வாங்கியிருக்கோம், எங்களுக்கு தான் முதல் உரிமை. அதே மாதிரி இப்போ ரசிகர் மன்ற தலைவர் இல்லை ரசிகர் மன்றத்தில் பெரிய ஆள் அப்படின்னா அவங்களாம் வந்து சின்ன வயசுலேருந்தே விஜய் சாரோட தீவிரமான ரசிகர்களாக இருந்திருப்பாங்க. திடீர்னு நான் மெர்சல் படம் பார்த்தேன், தலைவர் ஆயிடுறேன் அப்படின்லாம் விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ரசிகர் மன்றம் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து 2 வருஷம் பயங்கரமான கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் என் ஃப்ரெண்டும் ஒருத்தன், அவனுக்கு வந்து இந்த கட்சியில் இருக்கிற ஒரு டாப் 10ல் ஒருத்தர் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்லாம் க்ரியேட் பண்ணி நீ இந்த தொகுதிக்கு செயலாளர் அப்படின்னு சொல்லி அவனை ஒர்க் பண்ண வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரசிகர் மன்றம் ஃபுல்லுமே இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் எப்போ அந்த தொகுதிக்கு யார் நிற்க போகிறாங்கன்றது வந்துச்சுன்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன் அப்படின்றது வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பர்சன் தான் அங்கே வந்து நின்னாங்க. அது வந்து ரசிகர் மன்றங்கள் அவங்களும் கேட்டாங்க, நாங்கள் இத்தனை 2 வருஷமாக நாங்கள் இவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் திடீர்னு யாரோ ஒரு பர்சன் வந்து கூட்டு வந்து நிற்பாட்டுறீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. பட் இந்த கேள்வி கொஞ்ச நாள் அப்படியே திடீர்னு ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. அந்த கேள்வி நியாயமான கேள்வி, ஆனால் ஃபேட் அவுட் ஆகிடுச்சு. அப்போது ரசிகர் மன்றத்தில் இருக்கிற எல்லாருமே என்ன நினச்சிருப்பாங்க, ஏதோ நமக்கு ஒன்று கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ அந்த கட்சியில் இருக்கிற இன்னொருத்தர் எப்படின்னா காலேஜுக்கு போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே சொன்னார், வாப்பா கட்சியை பற்றி தெளிவாக சொன்னோன்னா உனக்கு சீட்டு ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாருக்குமே சொல்கிறப்ப எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே நமக்கு ஏதோ ஒன்று நடக்கும். என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் நினச்சி இறங்கி வேலை செஞ்சுருப்பான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர்னா அந்த மாதிரி 1000 பேர், 2000 பேர், 30,000 பேர், எவ்வளவோ பேர் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களே ஏதோ ஒரு ஆசையில் தான் நினச்சி செஞ்சுருப்பாங்க. பட் அது செய்யாமல் யாரோ ஒருத்தர் எம்எல்ஏ வந்து நிற்கிறன்றப்ப அவங்களுக்கு எப்படி அந்த மனநிலை இருந்திருக்கும், அவங்களுக்கு எப்படி கஷ்டமாக இருந்திருக்காதா? இப்போது ஒவ்வொரு தொகுதிக்கான சீட்டு வந்து நியூஸ் சேனலில் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு ஊராக போயிட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க தொகுதியில் வந்து நிற்கிறதுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்க்குற சாதாரண ஒரு ரசிகர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, இல்லை கட்சியில் ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவங்க யாரும் ரன் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் அவங்க நேமை இது பண்ணியிருப்பாங்க, நானும் அந்த விஜயனா கூட வந்துட்டு நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து ஒருத்தர் வந்து சொன்னார், இது வந்து ஆதாரமாக என்னென்னு தெரியல, ஏன்னா நம்ம கண்ணாலே நம்ம பார்க்கல. அவர் வந்து சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னா ஒருத்தர் சீட்டுக்கு எப்படி கேட்குறாங்க, நான் எங்கே போவேன் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார். அப்போது வந்துட்டு ஓகே மற்றவங்க இப்போ எம்எல்ஏ சீட்டில் இருக்கிறவங்க என்ன காசு கொடுத்து தான் வந்தாங்களா, அவங்கள காசு கொடுத்து தான் சீட்டு வாங்கினாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ஆதாரமே கிடையாது. ஆனால் சொத்து மதிப்பில் எல்லாருமே கிட்டத்தட்ட க்ரோஸ் வச்சுருந்தாங்க. எல்லாமே இனோவா கார் அந்த மாதிரி எல்லாக்கிட்டையுமே பெரிய கொஞ்சம் பண மதிப்பு இருந்துச்சு. அப்போது சாமானியன் ஒரு ரசிகராக இருக்கிறவங்களுக்கு இங்கே சீட்டு கிடைக்காது அப்படின்றது தான் தெரியுது. இப்போ கட்சியில் ஜாயின் பண்ண எல்லாருமே ஒரு ரசிகர் மன்றத்தில் இருக்கிற ஒரு அடிப்படை கீழே இருக்கிற ஒருத்தர் அளவுக்கு ஒரு பயங்கரமான வெறியர்கள், விஜய் சாரோட வெறியர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது இருக்காது. அவங்க எல்லாமே ஒரு கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கட்சியில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருந்திருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு தலைவராக இருந்திருப்பாங்க, ஒரு குரூப் ஆஃப் ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருந்திருப்பாங்க. மேபி அவங்க இது பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அதனால தான் அவங்க ஊரில் அந்த ஒரு லீடராக இருந்திருக்காங்க. அந்த லீடருக்கெல்லாம் இப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக கட்சிக்குள்ளே வருவாங்க. அந்த கட்சிக்குள்ளே வரப்போ அந்த கீழே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களே அவங்க தான் இப்போ டிவிகேவோட தொண்டர்களாக இருப்பாங்க. இப்போது நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா கூட அந்த தொண்டர்களாக கீழே இருக்காங்களே அவங்க தான் மேலே வருவாங்க. அப்போ ரசிகர் மன்றத்தில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, கடைசி வரைக்கும் அப்படியே பேனர் அடிச்சுட்டே போயிடணுமா? வாரிசு அரசியலோட இது மோசம் தானே இது. அது இல்லாமல் இப்போ இந்த தொண்டர்கள் இருக்காங்கள்ல, அவங்க ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா யார் அஃபெக்ட் பண்ணணும்னா டேரெக்டாக விஜய் சாரை தான் அஃபெக்ட் பண்ணும். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். அப்போ வந்து தொண்டர்கள் தான் தப்பு, விஜய் சார் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கார் அப்படின்னிங்கன்னா அதுவும் கிடையாது. எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்றது இருந்துச்சுன்னா, இப்போ விஜய் சார் வந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து ஒரு ரசிகர் மன்றம் இருக்குல்ல, அந்த ரசிகர் மன்றத்தில் எப்போ இந்த ஊரில் வந்து யாராச்சும் அரசியல் புரிதல் இருந்தால், அரசியல் அறிவு இருக்கிற ஒருத்தர் யாரோ நிப்பாட்டுங்க, நான் வந்து அவங்க கட்சியில் நிற்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்படி அவங்க நின்றுருந்தாங்கன்னா
அவங்க வந்து கண்டிப்பா ஒரு பயங்கரமான வெறியரா இருந்திருப்பாங்க. விஜய் சாருக்காக என்ன வேணா செய்ற அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் பெர்சனா இருந்திருப்பாங்க. அவங்க நாளைக்கு தப்பு செய்யவும் மாட்டாங்க. அப்படி சப்போஸ் விஜய் சாரும் தப்பு செஞ்சாலும், ஒரு இடத்துல கேள்வி கேட்பாங்க. "என்னடா நம்ம சினிமால நல்லவரா பார்த்தோம், ஒரு வல்லவரா பார்த்தோம். அவர் வந்து இப்படி தப்பு செய்றாரே!" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சாரையும் கேள்வி கேட்பாங்க. இதுதான் ஒரு கரெக்ட்டான ஒரு அரசியலா இருந்திருக்கும். பட் அப்படி இல்லாம மத்த பெர்சன போய் சூஸ் பண்றது வந்து, அப்போ இத்தன வருஷம் எஃபோர்ட் போட்ட ரசிகர் மன்றங்களுக்கு என்ன இருக்கு? ஏன்னா 2 வருஷம் இல்ல. அவங்க வந்து கிட்டத்தட்ட அவர் எப்போ சினிமாலேருந்து வந்தாங்களோ, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாச்சும் கண்டிப்பா எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. அப்ப இங்க விசுவாசத்த தாண்டி மத்ததெல்லாம் முக்கியமா? அப்படின்னு தான் இருக்கு. இப்போ விசுவாசம்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. ஏன்னா இதே மாரி நம்ம இன்னொரு கட்சியும் பார்த்துருக்கோம். அவங்களும் பயங்கர விசுவாசம். அப்படியே தரையில விழுகுற அளவுக்கு விசுவாசம். பட் அந்த ஹெட் வந்து ஹாஸ்பிட்டல்ல ஆனப்ப, ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு வந்தப்ப, அங்கேயே ஹாஸ்பிட்டல்லயே வச்சு அடுத்து யாரு? அப்படின்னு சொல்லி போட்டி நடந்துச்சு. அங்கேயே பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதே இது விஜய் சாருக்கு நடக்காதுன்றது என்ன நிச்சயம். அதுக்காக நான் அப்படியே வந்து இன்னொரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன், கொத்தூஸ் அந்த மாரி நெனச்சீங்கன்னா, அப்படிலாம் இல்ல. அவரும் அந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து தப்பா பேசினாரு. அத டிஎம்கே சப்போர்ட்டரா இருக்கிற எல்லாருமே முக்காவாசி பேர் என்ன சொன்னாங்கன்னா, "ஆமா, அவர் பேசினது தப்பு தான். ஆனா இந்த மாரி பேசலையா?" அந்த இடத்துல அவர் பேசினது தப்பு தான் அப்படின்ற ஒரு இடத்துல ஒத்துக்கிட்டாங்கல்ல. அதுதான் நம்ம எல்லார்கிட்டயும் எதிர்பார்க்கிறதே. எல்லாருமே அதுதான் செய்யணும். ஏன்னா, இப்போ வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல தான் அதே மாரி தான் ஒரு ரீல் பார்த்தேன். எப்படின்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபசர் இருப்பாரு. ஒரு பொண்ண வந்து வெளிய எந்திரிச்சு போ அப்படின்ருவாரு. என்ன ரீசன் எதுவுமே சொல்லாம வெளிய எந்திரிச்சு போ அப்படின்ருவாரு. மத்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வாய மூடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து கேட்பாரு, "நான் அந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிட்டது கரெக்ட்டா? தப்பா?" அப்படின்னு கேட்பாரு. "தப்பு தான். அநியாயம் தான்" அப்படின்னுவாரு. அநியாயம்னா ஏன் யாருமே என்கிட்ட கேள்வி கேட்கவே இல்ல? ஏன்னா அது உங்களுக்கு நடக்கல அப்படின்ற ஒரு மெதப்புல இருக்கீங்களா? தப்பு தான், அநியாயம் தான். ஆனா எனக்கு நடக்கல. அதனால எனக்கு கவல இல்ல அப்படின்ற மாரி இருக்கீங்களா? அதே மாரி நாளைக்கு ஒவ்வொருத்தரையும் நான் கிளாஸ விட்டு வெளிய அனுப்புவேன். அப்ப என்ன செய்வீங்க? அப்படின்னு கேள்வி கேட்பாரு. அதுதானே ஜஸ்டிஸ். அதுதானே நியாயம். தப்புனா தப்புன்றத நம்ம சொல்லி தானே ஆகணும். இது யாரோ செய்றது. அது யாரா இருந்தாலுமே சரி. அது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும்ல. இத நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லியும் குடுத்துருக்காங்க. நமக்கு சொன்ன கதைகள் எல்லாமே அதுதானே. அப்ப எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காது. நான் வந்து நல்லா செட்டில்டா பணக்காரனா இருக்கேன். எனக்கு என்ன கவல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஒருத்தவங்க வந்து தள்ளுவண்டிய தள்ளிட்டு போறாங்க. அவங்களோட தள்ளுவண்டிய தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அப்புறம் வந்து கடைய அப்படியே அகற்றுறாங்க. அதே மாரி வீட இடிக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தோம். அது எல்லாமே அவங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி தான். அதே மாரி நடந்துச்சு. நாளைக்கு அதே மாரி உங்களுக்கு நடக்காதுன்றது என்ன நிச்சயம்? ஒரு சராசரி ஒரு ரூ. 40,000 ஒரு சம்பளம் வாங்குற ஒருத்தன், ரூ. 3000 கரண்ட் பில்லு, ரூ. 7,000 வீட்டு வாடகைன்னு குடுத்துட்டு இருந்தப்ப, திடீர்னு இப்போ ரூ. 12,000 இல்ல ரூ. 24,000 கரண்ட் பில் மட்டுமே வருதுன்னா, அவன் என்ன செய்வான்? இதுவே நாளைக்கு உங்களுக்கு நடக்காது அப்படின்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? இதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ரசிகர் கூட்டம் இருந்ததுன்னா, ரஜினி சாருக்கு. ஒரு குருட்டுத்தனமான ரசிகர் கூட்டம். பால் அபிஷேகம் பண்ணது, தியேட்டர்ல பட்டாசு வெடிக்கிறது, இதெல்லாம் எல்லாமே பண்ணது ரஜினி சாரோட ஃபேன்ஸ் தான். பட் அவங்களுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருந்துச்சு. அவங்க மெச்சூர் ஆகுறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருந்துச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறமோ, இல்ல குழந்தை பொறந்ததுக்கப்புறமோ, இல்ல குழந்தை வயசுக்கு வந்ததுக்கப்புறமோ அவங்க மாறுறதுக்கு ஒரு டைம் இருந்துச்சு. எப்போ ஐடி உள்ள வந்துச்சோ, அதுக்கப்புறம் எதுக்குமே டைம் கிடையாது. எல்லாமே ஃபாஸ்ட்டா ஓடிக்கிட்டு இருக்கு. 10 வருஷம், 20 வருஷம் நடக்கிற மூவ்மெண்ட் 5 வருஷத்துக்குள்ளேயும் டைம் நடக்குது. இப்போ நாளைக்கு நீங்க இப்போ புரிஞ்சு, ஓகே நம்மளும் மாறணும், லைஃப்ல மாறணும் அப்படின்னு நீங்க நெனச்சாலுமே, நீங்க போட்டி போடுறது உங்க ஜெனரேஷன் கூட இருந்திருக்காது. அது அடுத்து ஜென் ஆல்ஃபா அவங்க கூட தான் நீங்க போட்டி போடுற மாரி இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தப்ப நீங்க கண்ல ஃபர்ஸ்ட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஏன் இத நான் சொல்றேன்னா, அச்வினோத் வந்து ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பாரு. எப்படின்னா, நம்ம லைக் என்ன பண்றோமோ, அதே தான் நமக்கு எல்லாமே வரும்னு. நான் புதுசா ஒரு Instagram அக்கவுண்ட் கிரியேட் பண்ணப்ப, எனக்கு ஃபுல்லுமே சப்போர்ட்டிங் வீடியோஸ் மட்டும் தான் வந்துச்சு. அந்த பக்கம் ஆப்போசிட்ல என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. இதுக்கு நான் என்ன ஒரு சஜஷன் சொல்லுவேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்களா, அவங்களையும் போய் பாருங்கன்றான். விஜய் சாரோட ஆக்டிவிட்டிய இழிவுபடுத்துற மாரி, நக்கலா பேசுற மாரி, அவங்களலாம் ஃபாலோ பண்ண சொல்லல. யாரோ ஒருத்தர் ஜென்யூனா சொல்லுவாங்க. ப பயாஸ்டா இல்லாம, இந்த பக்கம் ஒருத்தவங்க பேசுறது தப்பு அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. தப்பு என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கேள்வி கேட்க ஆரம்பிங்க. அது வந்து என்னன்னா, நமக்கு நடக்கலனாலுமே அது தப்போ அப்படின்ற ஒரு விஷயம்னா, அது கேள்வி கேட்கறதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா, நீங்க வந்து டாப்ல அப்படின்ற மாரிலாம் இல்ல. அப்பனுக்கு அப்பன் எப்பயும் இருப்பான்ற மாரி நமக்கு கண்டிப்பா நமக்கு மேல ஒருத்தவங்க யாராவது இருக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு நடக்கல அப்படின்றனால அது கேள்வி கேட்காம இருக்க வேணான்றத தான் சொல்றேன். வேற எதுவும் பெருசா இல்ல. ஏன் கேள்வி கேட்க சொல்றேன்னா, இப்போ 2012 நம்ம சின்ன வயசுல பார்த்துருப்போம். ஏதாச்சும் உலகம் அழிய போகுது அப்படின்ற ஒரு படம் சொல்லி வந்துருச்சு. அப்போ வந்து என்ன அந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். உலகம் அழிய போகுதுன்னு ஒரு பெரிய கப்பல் மாரி ரெடி பண்ணி எல்லா பணக்காரங்களும் போயிடுவாங்க. சாமானியன் நம்மள மாரி இருக்கிறவங்க தான் அதில போறதுக்கே கஷ்டப்படுவோம். நாளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா அவங்கலாம் போயிடுவாங்க. இங்க கஷ்டப்படுறது நம்ம மட்டும் தான். அதனால இப்பயே கேள்வி கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். மனுஷங்கன்றவங்க கண்டிப்பா தப்பு செய்ய தான் செய்வாங்க. அப்ப தலைவரா இருந்தாலுமே கண்டிப்பா அந்த இடத்துல தப்பு செய்வாரு. அது தப்புன்றப்ப அத புரிஞ்சுகிட்டு, ஆமா இது செஞ்சது தப்பு தான் அப்படின்றத நீங்க கேள்வி கேளுங்கன்னு தான் இங்க சொல்றேன். ஒண்ணுமே இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, நம்மளோட பெத்த அப்பா, அம்மாவே ஏதோ ஒரு இடத்துல சுயநலமா இருக்காங்க. காசு இருந்தா தான் நம்மளே மதிக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ, உங்க தலைவர் இருக்க மாட்டாங்களா?